இதை பார்க்கும்போது இது நமக்கு ஒன்றும் புதுசுன்றது கிடையாது. இது ஆல்ரெடி நம்ம ஊரில் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை தான். இந்தியன்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம ஃபாரினுக்கு போயிட்டு நல்லா சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை வந்துட்டு நல்லா காப்பாற்றணும். அது அவங்களோட மைண்ட் செட்டுன்றதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வீசானால படிக்க போயிட்டு அங்கே பார்ட் டைம் ஜாப் அங்கேயே செட்டில் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. சில பேர் அந்த ஸ்டூடெண்ட் வீசாவை வந்துட்டு சில லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி ஷார்ட் டர்ம் கோர்ஸை ஓகே செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அங்கே செட்டில் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. இது நம்மளோட மக்களோட மைண்ட் செட்டாக இருக்குது. இதுவே ஃபாரினர்ஸோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, நீ படிக்க வந்தாலும் ஒழுங்காக படிச்சுட்டு போ, எதுக்காக பார்ட் டைம் ஜாப் பண்ணி எங்கள் நாட்டுக்குள்ளேயே வந்துட்டு எங்கே கஷ்டப்படுற மக்களுக்கே கிடைக்கிற வாய்ப்பை நீ எடுத்துக்கிட்டு போயிடுற அப்படின்றது அவங்களோட மைண்ட் செட்னால தான் அவங்க கோபமும் படுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒவ்வொரு நாட்டோட கவர்மெண்டோட மைண்ட் செட் என்னன்னா, 2 பேரும் இருங்க ஆனால் சண்டை போடாமல் இருங்கன்னு சொல்லி அப்பப்போ ஒரு டெம்பரரியான சொல்யூஷனை கொடுத்து அந்த பிரச்சனையை அன்னைக்கு முடிச்சிடறாங்க. ஆனால் இது வரைக்கும் பர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்றது கொடுக்காமலே இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னன்றது அப்படின்றது தெரியல. அது அந்தந்த நாட்டோட கம்பெனி முதலாளிகள் என்னன்னா, எனக்கு யார் கம்மியாக வேலை செய்கிறான், அவங்க வந்துட்டு ஃபாரினராக இருக்கட்டும் இல்லைன்னா இந்த நாட்டு ஆளுங்களாக இருக்கட்டும், எனக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லி அந்தந்த கம்பெனிகள் இதை பற்றி பெருசாக எதுவுமே கண்டுக்கிறதுல. யார் செத்தா